ஏன் அம்புச்சக்கா? வா சின்ன பொண்ணு. இன்னும் அடுப்படியில என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு இருக்காவ. அடுத்து நேரம் உங்க வீட்டுக்கு தான் வர போறாவ. உங்க வீட்ல எல்லாம் பால் பழம் சாப்பிட்டாவளோ? ஆமாக்கா, நான் போறதுக்கு முன்னாடி என் மாமியாவே பாலெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த ஆளை 4 ஆத்தி வாழைப்பழத்தையும் ஆளை கொஞ்சம் பிச்சு கொடுத்து சும்மா பேருக்குன்னு கொஞ்சம் காணு பால் குடிச்சாவ. அப்படியாட்டி நான் ஜூஸ் போட்டு வச்சேன் பாத்துக்க. பாருங்களேன் ஏக்கா, இவ்வளவு நேரம் எங்க கூட தானே லட்சுமி அக்கா வீட்ல இருந்தீங்க. அதுக்கட்டி எப்படியாக்கும் வந்து ஜூஸ் போட்டீங்க? ஆரஞ்சு பழம்லாம் ரெடியா எடுத்துதான் கீழே வச்சிருந்தேன். அந்த ஆளை வந்து பொடு பொடுன்னு ஜூஸ் போட்டேன். எல்லார் வீட்லயும் பாலும் பழமும் தானே சாப்பிட்டு வருவாவே. சரி கழுத இங்கேயும் வந்து பாலை குடிச்சா மூஞ்சில அடிச்சிருமேன்னு ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். எக்கோ, நீ சரியான திறமசாலி தான். சரி வாங்கட்டி, கார் சத்தம் கேக்கு வெளியில நிப்பாவோ, போய் கூப்பிட்டு வருவோம். அடுத்து நேரா வீட்டுல போய் சேலையை உடுத்திட்டு ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு வர வேண்டியதுதான். இன்னைக்கு பூரா ஒரே சுத்தல் தான். ஆமைக்குதா எனக்கெல்லாம் குறுக்கு செத்து போயிட்டு பாத்துக்க. என்னதான் செய்யவா? இப்பமே விட்டா நான் போய் படுத்துக்குவேன். ரிசப்ஷனை முடிச்சுட்டு வந்து அங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு நைட்டு நல்லா சௌரியமா படுத்து தூங்க உங்களை யார் கேட்க போறா? இருங்க பிள்ளைகளா, 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்க்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட உங்களுக்கு தானே சந்தோஷமா இருக்கும். ஆமா பின்ன இருக்காதா? 2 பிள்ளைகளும் ஆசைப்பட்டீங்க. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு கடைசி வரைக்கும் ஒரே புதிராவாடா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஒரு வழியா எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுவும் கீதாக்கா உயிரை பணைய வச்சுல முடிஞ்சிருக்கு. ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க சின்ன பொண்ணாக்கா. இப்ப கூட அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஆனா கீதாக்கா தான் ரொம்ப பாவம். தேங்க்ஸ் கீதாக்கா. எம்மா பரவாயில்லம்மா, ஈஸ் ஓகே ஈஸ் ஓகே. ஏதோ பாக்கிறதுக்கு நான் உன்னைய விட கொஞ்சம் அழகா இருந்ததுனால என்னைய பொண்ணு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டானுவ. இல்லைன்னா இந்த கீதா கிட்டலாம் வச்சுக்க முடியுமா? 4 முடி நீங்க அழகா இருக்கீங்கன்னு நாங்க சொல்லணும். தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பெருமை பேசிட்டு தெரியக்கூடாது. இவ்வளவு ஒருத்தி பொண்ணு மாப்பிள வந்திருக்காவ, அவிய முன்னாடி நின்று சண்டை போடாதீங்க டி. ஏக்கா சரி, நீ இந்த ஜூஸை எத்தனை நேரம் தான் கையிலேயே வச்சிட்டு இருப்ப? முதல்ல கொண்டு குடுக்கா. ஐயோ நான் ஒருத்தி. இந்தாங்கம்மா ஜூஸ் எடுத்துக்கோங்க. சக்தி எடுத்துக்க. என் மாப்பிளைய பாத்தியா, எங்க போனாருன்னே தெரியல. ஆளுவ வரைச்சுல வீட்டுல இருக்க வேண்டாமா? தண்டை பண்ணி என்ன கூட தான் நிக்காவ வருவாவோக்கா. இந்த பிள்ளைகள் வந்திருக்க நேரமா பார்த்து போடும். ஆளு வரைக்கும் வீட்டுல இருக்க வேண்டாமா? ஏம்மா இவிய நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரா பிள்ளைலா நம்ம சக்தியும் காரும் தானே, என்ன நினைக்க போறாவ? அம்புச்சத்தே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, நீ ஏன் ஜூஸை வச்சுக்கிட்டே இருக்க? குடிங்க 2 பேரும். எத்தே எனக்கு போதும் தே, இதுக்கு மேலே குடிக்க முடியல. எல்லார் வீட்லேயும் பால் பழம் சாப்பிட்டது ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கு. அதனால வச்சிரட்டுமா? ஆ பரவாயில்ல காரு, வயிறு நம்பிட்டுனா வை. நானும் கொஞ்சம் குடிச்சிருக்கேன், ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா போதும் தே. இங்க இருங்க, சக்திக்கும் அத்தையா, அந்த பிள்ளைக்கும் அத்தையா. சின்ன வயசுல இருந்து இப்படி தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு நான் எப்படி கூப்பிடுறது? இவ்வளவு கிடக்காவ. நீங்க எப்பயும் வாய் நிறைய எப்படி சொல்லுவீங்களோ அப்படியே சொல்லுங்க. அதுக்காக செட்டி திடீர்னு முறைய மாத்தி கூப்பிட முடியுமா? எத்தே நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, நாங்களும் கிளம்பி அங்கதான் வரணும். நீங்க முன்னாடி போயிட்டுருங்க. சரிங்க தே. கீதாக்கா சின்ன பொண்ணக்கா கூடவே வாங்க. இப்பவே காருக்கு பயம் ஆரம்பிச்சிட்டு போலயே. பின்ன இருக்காதாட்டி, மொத புகுந்த வீட்டுக்கு போறா. எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏ லூசு, பயப்படுறியா? பயம்லாம் ஒன்றும் இல்லை சக்தி. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கு. நான் இருக்கேன்ல கூட, உனக்கு என்ன பதட்டம்? நீங்க இருந்தாலும் பதட்டமா தான் இருக்கு சக்தி. சரிங்க மேடம், பயப்படாதீங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அழுகையை போட்டுறாதம்மா, என்னாலலாம் தாங்க முடியாது. ஏன் சக்தி அப்படி சொல்றீங்க? பின்ன நான் என்னமோ உனைய கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துற மாதிரி குடும்பமா மொத்தமா சேர்ந்து ஒரேடியா அழுதிங்கன்னா எனக்குலாம் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. போங்க சக்தி. அத்தை நாங்க கிளம்புறோம், நீங்க வந்துருங்க. சரி காரு, பயப்படாம பார்த்து போயிட்டு வா. வலது காலை எடுத்து வச்சு அந்த வழக்கையை தட்டி விட்டு உள்ள போக்காரு.
வா மருமவளே. அஞ்சலி, 2 பேருக்கும் பால் பழம் ஊட்டி விடு. அப்புறம் ரிசப்ஷனுக்கு கிளம்புறதுக்கு ரூமுக்கு கூட்டு போமா. ஆ சரிங்கம்மா. இந்த காரு போதும் மைனி. சக்தி இந்தாடா. ஐயோ ஆளை விடுங்க, எனக்கு பால்லாம் வேண்டாம். எப்ப சக்தி, ஒரு சம்பிரதாயத்துக்கு தான்ப்பா, கொஞ்சம் போல குடி. அதானே எல்லார் வீட்லயும் போய் பால் பழம் சாப்பிட்டு வந்துட்டா நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டேக்கான். தா ஒரு மடக்கு வேணா குடிக்கிறேன். போதுமா, இந்தா இதை நீயே குடி. சரி காரு, ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ரிசப்ஷனுக்கு கிளம்பணும்ல, மேக்கப் போடுறவங்கள வர சொல்லியிருக்கு. இப்போ வந்துருவாங்க சரியா? ஆ சரிங்க மேனி. எம்மாடி மருமவளை, எதுனாலும் எங்கள்கிட்ட கேளு, பயந்துக்கிட்டே இருக்காத. இது உன் வீடு மாதிரி தான் சரியா? சரிங்க தே. எது வேணாலும் என்னை கூப்பிடு, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆ சரிங்க மைனி. சக்தி, ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்ன குதிரவாளு, எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்க? சக்தி, இதான் உங்க ரூமா? அழகா இருக்கு. என்ன கேக்கல? இதான் உங்க ரூமான்னு கேட்டேன். கேக்கலடி. போங்க சக்தி. ஏ லூசு, என்ன உன் ரூமா என் ரூமான்னு பிரிச்சு பேசுற? நம்ம ரூம் டி. இதுக்கப்புறம் நானும் நீயும் சேர்ந்து தான் இங்க இருக்க போறோம். ம் சரிங்க சக்தி. ஏய் என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு காரு? ஒன்றும் இல்லை சக்தி, புது இடம்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு குதிரவாளு, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு இங்க இருக்க கம்ஃபர்டபுளா இல்லையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இருந்தாலும் பழகிதானே ஆகணும். ஏய் லூசு, நான் இருக்கேன்லடி, எதுனாலும் என்கிட்ட கேளு. என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல தயக்கமா இருந்துச்சுன்னா அம்மாட்ட சொல்லு. அஞ்சலி இருக்கா, அவ பாத்துக்குவாடி. நீ இப்படிலாம் இருக்காத, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, கொஞ்ச நேரம் போனால் நானே சரியாயிடுவேன். நான் வேணா பூ மாதிரியே வர சொல்லவா? இல்லை இல்லை, அவர் ரெடி ஆயிட்டு இருப்பா, வேண்டாம். சரி, நீ வேணா ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் வேணா வெளியில இருக்கேன். சக்தி, எங்கேயும் போகாதீங்க, கூடவே இருங்க. நீங்க பேசாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படி தனியா இருப்பேன்? குதிரவாளு குதிரவாளு, எதுனாலும் என்கிட்ட சொல்லுடி. பயமா இருக்கு சக்தி. ஏய் லூசு, எதுக்கு பயப்படுற? நான் என்ன உன்னை காட்டுக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன்? இங்க பாரு, இந்த விண்டோல இருந்து எட்டி பார்த்தா உங்க வீடு தெரிய போகுது. பார்த்தேன், ஆனா எங்க வீட்டு தொழுவம் தானே தெரியுது. ஏதோ ஒன்று, உன் வீட்டு மாட்டையாவது பார்த்துட்டு இரு. ம் ஏய் என்னாச்சியா? கொஞ்சமாச்சும் சிறிய ஃபேஸில் ஒரு கலையே இல்லையே. ஏதாச்சும் குடிக்க கொண்டு வரவா? ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி பால் ஜூஸ்லாம் குடிச்சதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. சரி சரி. உள்ள வரலாமா? ஆ வாங்க. காரு, ஹேர் ஸ்டைல்லாம் கலையில இல்லை? ஆமாக்கா, நீங்கள் எப்படி கட்டி விட்டீங்களோ அப்படியே இருக்கு. சரி நீங்க பாருங்க, நான் வெளியில நிக்கிறேன். ஆ ஓகேண்ணா. காரு, நானும் ரெடி ஆயிட்டு வரேன், ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடு. சரிங்க சக்தி. என்னாச்சு காரு, ரொம்ப அழுதியோ? காலையில விட இப்போ ரொம்ப ஃபேஸ் வீங்கின மாதிரி இருக்கு. ஆமாக்கா. ஏமா அழுற? இங்க பக்கத்துல தானே கட்டி கொடுத்துருக்காவ. ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளோ தூரமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழகிரும். நீ நினைச்ச நேரம் உங்க அம்மாவை போய் பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்குமா அழுற? உங்க மாமியாரெல்லாம் பார்த்தா நல்ல டைப்பாக தான் தெரியுது, நல்லா பேசுறாங்க. பயப்படாம சந்தோஷமா இரு சரியா? ஆ சரிங்கக்கா. உள்ளூர்ல தானடே இருக்க போற, அப்புறம் என்னத்துக்கு? ஃபீல் பண்ணாம இரு. நீ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரியா? ஆ ஓகேக்கா. லெஹங்காவை போட்டு வந்துடுவா. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லெஹங்கா செம்ம வெயிட்டாக இருக்கு, ஒத்தையிலலாம் நீ போட்டுக்கிட மாட்டேன். ஆ ஓகேக்கா, கொஞ்சம் இருந்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஆ சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.